Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard chemistry. So இன்னும் 2 நாள் தான் இருக்கு Tuesday நமக்கு எக்ஸாம். So வீடியோ போடுங்கன்னு சொல்லிருந்தேன். 7 நாள் டைம் இருந்தது. ஏன் சார் அப்பள வீடியோ போடலாம் நினைச்சிருப்பீங்க. So நடுவுல வந்து 12th maths exams and busy schedules அதனால தான். So முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 நாள் ரெக்கவர் பண்ணீங்கனாலே கண்டிப்பா நீங்க வந்து Tuesdayல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். So ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட்ஸ் எழுதிருக்கேன் சார். எல்லாமே எழுதிருக்கீங்க. அப்ப முக்கியமான யூனிட் சொல்றீங்க. நான் இப்பவும் சொல்றேன். inorganic chemistry first 5 லெசன். செகண்ட் வந்து 5 லெசன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இது படிச்சிங்கனாலே கெமிஸ்ட்ரியில் 50க்கு மேலே எடுத்துடலாம், 70க்கு 50 எடுத்துடலாம். ஆர்கானிக்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட் லெசனில் மட்டும் இந்த ப்ராசஸ் எஸ்டிமேஷன் டிடெக்ஷன் ஐயூபேக் நேம் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. அண்ட் ஐயூபேக் நேம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹோமோலோகி சீரிஸ் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ 12th லெசன் எடுக்கும்போது எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதை நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன கொஸ்டின்ஸ்னு. 15th லெசன் ஃபுல்லாகவே தெரியும். என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெண்டிங் வைக்கக்கூடாது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பிளான் பண்ணி படித்தோம்னா. நீங்கள் அட்டன் பண்ண போகிறது 3 3 மார்க் இன்ஆர்கானிக், 3 3 மார்க் ஃபிசிக்கல், 3 3 மார்க் வந்து ஆர்கானிக். இதே கேட்டகரி தான் 2 மார்க்கும். 3 3 3 9 கொஸ்டின் வரும். 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் இன்ஆர்கானிக். அப்போ நீங்கள் இன்ஆர்கானிக்கில் 5 லெசன் படிச்சிங்கன்னா 2 5 மார்க் எழுத முடியும். அட்லீஸ்ட் ஸ்ட்ரெயிட் 5 மார்க் வரதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது ஃபிசிக்கலும் 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 3வது 5 மார்க் மட்டும் ஃபிசிக்கல் வந்து 4வதுல ஒரு ஆர்கானிக்கும் ஒரு ஃபிசிக்கல் கேட்கலாம். ஆனால் 5வது கொஸ்டின் ஆர்கானிக் தான். ஆனால் எதுலேருந்து கேட்பாங்கன்னா 15th லெசன் ஏதாவது கேட்கலாம். ஆனால் அந்த பெரும்பாலும் 13 14 தான் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு தான் சொல்லு ஓரளவு படிங்க. 13 14 கேட்டால் வம்பாயிரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 5 மார்க் காலி ஆயிரும். ஸோ இப்போது நம்ம வந்து அருமையான பிளான் போடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்குது, 2 வீடியோ. ஒன்று நான் பாஸ் ஆகவும் போதும், எனக்கு வந்து பெருசாக படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த 3 நாள் படித்தா போதும் அப்படின்னு நினச்சாங்களோ புக் பேக் 1 மார்க் படிங்க. புக் பேக் 1 மார்க் வந்து 15க்கு ஒரு 10 12 கண்டிப்பாக வந்துடும். ப்ளஸ் நான் பாஸ் பண்ணால் போதும்னு எனக்கு ஸ்ட்ரெயிட் 5 மார்க். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரெயிட் 5 மார்க் வந்து 3 வரும். ஸ்ட்ரெயிட் 5 மார்க் எவ்வளோ வரும்? 3 வரும். பெரும்பாலும் 4 கேட்பாங்க, பட் குறைஞ்சபட்சம் 3 கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் 5 மார்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா 3 மார்க்கும் இன்க்ளூட் ஆகிருக்கு, 2 மார்க்கும் இன்க்ளூட் ஆகிருக்கு, 5 மார்க்கும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த வீடியோவே படிச்சிங்கன்னா ஓவரால் ஒரு 3 5 மார்க் எழுத முடியும், ஒரு 2 3 மார்க் அந்த மாதிரிலாம் எழுத முடியும். அந்த மாதிரி தான் அந்த வீடியோ அமைச்சிருக்கேன் நான். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கன்ஃபார்ம் 5 மார்க்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோ இருக்குது, ஓவரால் 60+ வீடியோ, 65+ வீடியோ, அதாவது ஓவரால் பிடிஎஃப். அதாவது என்னென்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 15th யூனிட் முடி இருக்கிற எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது யூனிட் வைஸ் நீங்கள் எழுதியிருக்கேன். அந்தந்த யூனிட்டில் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் படித்தா போதும். இப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட் வரும்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் வந்து ஃபஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட். மீதியாக புக் பேக் 2 மார்க்கு. செகண்ட் லெசன் வரும்பொழுது நமக்கு வந்து 2 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. போர் பாஸ்லேட்ஸு. ஸோ இது எல்லாமே நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். போர் பாஸ்லேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர் லிமிட்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே டி ப்ரோக்கில் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் ஸ்காட்டிஞ்சர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? பின்னாடி வந்து ஹாபோ பிரின்சிபல், ஹாபோ, அப்புறம் வந்து இப்போ பின்னாடி வந்து ஹாபோ பிரின்சிபல் அண்ட் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் அன்ஸ் ரூல், இந்த ரூல் 3 ரூலும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். தேர்ட் லெசன் வரும்போது பவுலிங் மெத்தட். பவுலிங் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுலிங் ஸ்கேல் இம்பார்ட்டன்ட். டயகனல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டயகனல் ரிலேஷன்ஷிப்பு. அதை விட்டிங்கன்னா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 2 பிஹேவியர் ஆஃப் செகண்ட் பீரியடிக் எலமெண்ட்டா இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் அந்த லெசனில் பக்காவாக கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். 4வது லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், இந்த ஹைட்ரஜன் லெசன். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் படிங்க. டியூட்டீரியம் ப்ரிப்பரேஷன், ஆர்த்தோபேரா ஹைட்ரஜன், அப்புறம் H2O2 H2O டிஃப்ரென்ஸு, ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸு, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் என்ன, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஐசோடோப், ஐசோட்டோன், ஐசோபார்னா என்ன. அதுக்கப்புறம் அப்படியே லைனாக வந்தீங்கன்னா அந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அந்த ஹைட்ரஜன் லெசன். அதுமாதிரி யூனிட் 5 வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லித்தியம் அண்ட் பெர்லியம், லித்தியம் அண்ட் அலுமினியம், சிமிலாரிட்டி பிட்வீன் லித்தியம் அண்ட் பெர்லியம், லித்தியம் அது 2லேருந்து எதோ ஒன்று கேட்டுருவாங்க. இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரொம்ப முக்கியம். நான் இங்கே எழுதுறதுனால அது மட்டும் தான் படிச்சிடாதீங்க. நான் வாயில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஜிப்சம் யூசஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த லெசனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த 5 லெசனில் ஓவரால் அவுட்டர் வியூவில் பார்க்கும்போது நான் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது கன்ஃபார்ம் 5 மார்க் வீடியோ. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு யூனிட் வைஸ் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன். கீழே போய் பாருங்கள், பிடிஎஃபோட இருக்கும் அந்த வீடியோக்குள்ளே. அடுத்து யூனிட் 6 ரொம்ப ஈஸியான லெசன், இருக்கிறதுல ஈஸி. ஸோ கேஸ் எஸ்டேட்டு
கேசியஸ் ஸ்டேட்டில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வான் டெர் வால்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் நல்லா போட்டு பாருங்கள். 5 மார்க். சார்லஸ் பாயில்ஸ், கிரஹாம்ஸ் டிஃப்யூஷன் லா, ஜூல்ஸ் தாமசன் எஃபெக்ட், அப்புறம் வந்து டால்டன் லா ஆஃப் ப்ரெஷர், அவகேட்ரோ லா, இந்த லாலாம் நல்லா படிச்சு வைங்க. அண்டு வான் டெர் வால் கரெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் ஒன்று இருக்குது, ப்ரெஷர் கரெக்ஷன், வால்யூம் கரெக்ஷன், அது முடிஞ்சால் பாருங்கள். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதெல்லாம் வந்து இந்த லெசனில் முக்கியம். அண்டு லாஸ்ட்டாக வரும்போது ப்ராசஸ், லிண்டஸ் ப்ராசஸ், கிளாஸ் ப்ராசஸ் ஒரு 2 லைன் கொடுத்துப்போம், அதை பார்த்துக்கோங்க. சாலிட் ஸ்டேட், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் வரும்போது ரொம்ப முக்கியம். டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச், டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச் மிக மிக முக்கியம். அதே மாதிரி தான் வான் டெர் வால்ஸ் கொஸ்டின் வந்து வான் டெர் வால் கான்ஸ்டன்ட் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து இதில் இம்பார்ட்டன்ட். ஐடியல் கேஸும் இம்பார்ட்டன்ட் தான். எதில்? கேசியஸ் ஸ்டேட்டில். டெல்டா யூ டெல்டா ஹெச் ரிலேஷன் கண்டிப்பாக வரும். சரிங்களா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சுக்கோங்க, 4 தான் இருக்குது. அப்புறம் ஒரு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? அடுத்து இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், 5 பாயிண்ட் படிங்க. இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் இந்த ஃபஸ்ட் லாவோட இது பார்த்துக்கோங்க, லா பார்த்துக்கோங்க, தேர்ட் லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். அந்த லெசன்லாம் பான் ஹெர்பர் சைக்கிளோட கான்செப்ட், இசஸ்லான என்னென்னு வரும், பான் ஹெர்பர் சைக்கிள், அதோட கான்செப்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பான் ஹெர்பர் சைக்கிள்னா இம்பார்ட்டன்ட். CaCl to NaCl பிளாட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இதில் இம்பார்ட்டன்ட், பாம் கிலோமீட்டரில் வராது. அடுத்தது 8வது லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப KPKC இந்த மாதிரி லெசன். KPKC கண்டிப்பாக KPKC வரும். அதிலே KPKCயில் HCl, அமோனியா, அப்புறம் PCl5 இது அனைத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க அந்த லெசனில். மீது லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படி 2 மார்க்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கும். இந்த லெசன் கொஞ்சம் ஈஸியான லெசன் தான். ஸோ 5-7 லெசன். 8வது லெசன் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 8வது லெசனும் ஈஸி தான். 9வது லெசன் தான் இது, நான் தப்பாக சொல்லிட்டேன். 6-7 கேசியஸ் ஸ்டேட்டு. 7வது லெசன் வந்து இது தெர்மோடைனமிக்ஸ் சொல்லியாச்சு. 8வது வந்து KPKC இதெல்லாம் சொல்லியாச்சு. 9வது லெசன் தான் நம்ம நினைக்கிற லெசன், அதாவது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வரும். ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ், மொலாலிட்டி, நார்மாலிட்டி, மொலாலிட்டினா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதை விட லைனாக வந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ரோட்ஸ் லா அப்படின்னு இருக்கும், ஹென்ரி லா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படியே லைனாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், ரொம்ப ஈஸியான லெசன். அதுவே இந்த 10வது லெசன் எடுத்திங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வச்சு N2 மாலிகுல், CO2 மாலிகுல், MOT தியரி வச்சு CO2 மாலிகுல், இந்த மாதிரி வந்து மாலிகுல்ஸ்க்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்குன்னா ஸ்ட்ரக்சர் வந்து வரைய சொல்லுவாங்க 5 மார்க்லையோ 3 மார்க்லையோ. அப்புறம் விஸ்பர் தியரி, அதுக்கப்புறம் அப்படியே லைனாக வந்தீங்கன்னா அந்த லெசனில் புக் பேக் 2 மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த 10 லெசன். 10 லெசனில் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி உட்காந்திங்கன்னா கூட ஒரு லெசன் ஒரு 5 லெசன் முடிச்சிங்கன்னா கூட, நாளைக்கு ஒரு 5 லெசன் முடித்தா கூட, நாளானிக்கு ஆர்கானிக் படிச்சிங்கன்னா கூட எக்ஸாமுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு மண்டே முடி டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 5 லெசன் படிங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் 5 மார்க் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ 11th லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து IUPAC நேம் படிக்கணும். ஹோமோலோகஸ் சீரிஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கேட்டசிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஐசோமரிசமில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னு ஒன்று வரும், அதை கேட்பாங்க. வேறு எதுவும் சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் கேட்பாங்க. அதை விட்டால் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கேட்பாங்க. லாஸ்ட்டில் கெல்டால் மெத்தடு, கேரிஸ் மெத்தட் புக் பேக்கு, கெல்டால் மெத்தட் பார்த்துக்கோங்க, லிபெக்ஸ் கம்பஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட் வந்து எஸ்டிமேஷன் டிடெக்ஷனில் இம்பார்ட்டன்ட் 11th லெசனில். 12th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், மெசோமோரிக் எஃபெக்ட், அப்படியே வந்தீங்கன்னா அந்த புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இந்த லெசனில் ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். ஹைப்பர் கன்ஜெக்ஷன் அப்படின்னு. 15th லெசன் ஃபுல்லாக EVS, நீங்கள் ஆசிட் ரெயின் என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னா என்ன, இதெல்லாம் அப்படியே நீங்கள் லாஸ்ட் நாள் உட்காந்து இந்த 3 லெசன் படிங்க போதும். இந்த 13-14 டைம் இருந்தால் E1-2 மெக்கானிசம், E1 E2 மெக்கானிசம், SN1 SN2 மெக்கானிசம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேம்ஸ் ரியாக்ஷன் நிறைய சொல்லியிருப்பேன், நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்து அதை சொல்லியிருப்பேன். அதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ டைம் இல்லாதவங்க, என்னால் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் 5 லெசன் இன்றைக்கி படிங்க, செகண்ட் 5 லெசன் நாளைக்கு படிங்க, நாளானைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிங்க. கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஸ்ட்ரெயிட் 5 மார்க் சொல்லுங்கன்னா அதான் சொன்னேன்ல, 11th லெசனில் சொன்னேன் ஸ்ட்ரெயிட் 5 மார்க்கு. 12th ஏன்னா குரோமோட்டோகிராஃபியும் கேட்பாங்க. 12th லெசன்லேயும் ஸ்ட்ரெயிட் 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. 15th லெசன்லேயும் வாய்ப்பு இருக்குது. BOD CODக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் குளோபல் வார்மிங் பற்றி எழுதுங்க. இந்த மாதிரி எதாவது ஈஸியாக தான் கேட்பாங்க அந்த லாஸ்ட் லெசனு.
13, 14 ஸ்ட்ரெயிட் 5 மார்க் ஏதாவது கேட்பாங்கன்னா மெக்கானிசம்ஸ் எதுவும் இல்லை இருக்குது. பட் நான் சொல்கிற இந்த 4 மெக்கானிசமே வந்து 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் நேம்ஸ் ரியாக்ஷன் தான், நேம்ஸ் ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வால்யூம் ஒழுக்கமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட் வால்யூம் நல்லா படித்து புக் பேக் 1 மார்க் படிச்சிங்கனாலே 35-30 மார்க் எடுத்துடலாம், 70க்கு போதும். ஸோ ஃபர்தராக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நீங்கள் 5 லெசன் படிங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 65+ன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் கிடைக்கும். இன்னொரு வீடியோ இருக்குது, அது கன்ஃபார்ம் 5 மார்க். ஸ்ட்ரெயிட் 5 மார்க்லாம் என்ன வரும், 3 மார்க்ஸும் உள்ளே அடங்கும். அதாவது 3 மார்க்ஸும் உள்ளே நான் தந்திருப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஈஸி தான்.